அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்ற நிகழ்ச்சி நம்ம 2வது 3வது தூதர்கள் என்ன சொன்னாங்க, மகா பாபிலோனை பற்றியும் 666 முத்திரை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். உம்முடைய அறிவாலை நீட்டி அறுத்துவிடும், பூமியில் விதைக்கிறவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. விதை ஆண்டவருடைய வசனம் தான். விதைக்கிறது யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் விதைக்கிறவர். பூமியினுடைய விளைவை அறுவடை செய்கிறவரும் இயேசு கிறிஸ்துவே. விதைக்கிறவரும் அவர் தான், அறுக்கிறவரும் இயேசு சாமி தான். இது சபையின் அறுவடை அல்ல. இந்த 14வது அதிகாரத்தில் வர வசனமானது உமது அறிவாலை நீட்டி அறுத்துவிடும் அப்படின்னு ஒரு தேவதூதன், அதாவது மேகத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரோட கூட சொல்றாரு இல்லையா, அந்த வசனம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வசனம் சபைக்கு சொல்றது இல்லைங்க. இது சபையின் அறுவடை அல்ல. சபையானது வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரமும் 5வது அதிகாரங்களின் படி ஏற்கனவே அறுவடை ஆகிவிட்டது. ஏற்கனவே அறுவடை ஆகிடுச்சு. அதனால தான் சபை பரலோகத்துக்கு போயிடுச்சு. சபையினுடைய அறுவடையாளர்கள் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி சபை அறுவடை ஆயிடுச்சு அப்படின்னா வசனத்துல இருந்த நம்ம பார்க்கலாங்க. சபையினுடைய அறுவடையாளர்கள் தேவ தூதர்களாய் இருப்பார்கள். சபையினுடைய அறுவடை செய்யறவங்க யாருன்னா தேவ தூதர்கள் தான் அறுவடை செய்யறவங்க. இத மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 39வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, களைகளை விதைக்கிறவன் பிசாசு. விதைக்கிறவனுடைய ஓமை பத்தி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, வழியில விழுந்துச்சு, பாறை மேல விழுந்துச்சு, முள்ளு செடிக்குள்ள விழுந்துச்சு, நல்ல நிலத்துல விழுந்துச்சு, நல்லா ஆண்டவர் விதைக்கிறவனுடைய ஓமை சொல்றாரு பத்தியா. அந்த ஓமையில வர விஷயம் இது. களைகளை விதைக்கிறவன் பிசாசு. களைகளை விதைக்கிறவன் பிசாசு. அறுக்கிறது உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அறுப்பு உலகத்தினுடைய முடிவு. உலகம் முடியறதுக்கு முன்னாடி தானே மனவாட்டியாகி சபை எடுத்துக்கொள்ளப்பட போறா. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் யார்? அறுக்கிறாங்க, பயிர் விளைஞ்சி வந்துடுச்சு. அறுக்கிறவங்க யாருன்னா தேவ தூதர்கள் தான் அறுவடை பண்றவங்க. ஆனால் மகா உபத்திரவ காலத்தில் அறுவடையை பற்றியும் ஆலையில் சேர்ப்பதை பற்றியும் யோவேல் 3வது அதிகாரம் 9லிருந்து 17 வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த 14வது அதிகாரத்துல அதாவது அறுவடையை பற்றியும் ஆலையில திராட்சை பழம் போட்டு மிதிக்கணும்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்குதுமா. அறுவடை பற்றியும் ஆலையில் சேர்ப்பதை பற்றியும் யோவேல் அவருடைய தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருக்கிறாரு. 3வது அதிகாரம் 9வது வசனத்து 17வது திருவசனங்கள். இந்த அறுவடையும் யோவேல் சொல்ற அறுவடை, இந்த அறுவடையும் ஆலையில் சேர்ப்பும் நியாய தீர்ப்பை கொடுப்பவையாய் இருக்கும். யோவேல் சொல்ற அந்த அறுவடை ஆலையில சேர்க்கிறது நியாய தீர்ப்பு கொடுக்கறதா இருக்கும், தண்டனை கொடுக்கறதா இருக்கும் அப்படின்னு யோவேல் சொல்றாரு. அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துபவையாய் இருக்கும். யாரு? யோவேல் சொல்றது. இந்த அறுவடையானது வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்துல தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 13லிருந்து 16 வசனங்களில்
இந்த அறுவடை நடைபெறும். இந்த அறுவடை எப்போ நடக்குன்னா 14வது உன் அறிவாலை நீட்டி அறுத்து விடுன்னு சொன்னான் பார்த்தியா தேவதூதன். அதிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 16வது கலசங்கள் ஊற்றப்படுது பத்தியா. கலசங்கள் ஊற்றப்படுது கூட ஒரு அறுவடை தான். தண்டனை, நியாய தீர்ப்பு, அறுவடை வசனங்களில் இந்த அறுவடை நடைபெறும். பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அர்மகெதோன் என்னும் இடத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு 3 அசுத்த ஆவிகள் கூட்டி சேர்க்கின்றன. அர்மகெதோன் கடைசியா நடக்கிறதா, கடைசி அறுவடை தான் அர்மகெதோன் யுத்தம். அந்த அர்மகெதோன் யுத்தத்தில் பூமியில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் ஒன்னா சேர்த்து கூட்டி வருவாங்களா. யார் கூட்டுறது? 3 அசுத்த ஆவிகள். அது எல்லாரையும் ஒன்னா சேர்க்குமா, கூட்டி சேர்க்குமா. இந்த 3 ஆவிகளும் அற்புதங்களை செய்கின்ற பிசாசுக்களுடைய ஆவிகள். இந்த 3 ஆவிக்கு இது பத்தியா, இந்த 3 ஆவியும் அற்புத அடையாளம் செய்கிற ஆவிகளாம். அதன் பிறகு வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 17-18 வசனங்களின்படி இந்த யுத்தத்தை பற்றி விவரித்து கூறப்பட்டுள்ளது. இந்த யுத்தமானது மகா பாபிலோன் வீழ்ந்து விட்டது பிறகு நடக்கும். அதாவது இந்த வசனம் யுத்தத்தை பற்றி சொல்லுது. அர்மகெதோன் யுத்தம் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த அர்மகெதோன் யுத்தம் 19வது அதிகாரத்தில் தான் முடிவடையுது. அதாவது இந்த அறுவடை எப்போ முடியுதுன்னா அர்மகெதோன் யுத்தத்தில் தான் அறுவடை முடியுது. எப்போ இந்த அர்மகெதோன் யுத்தம் நடக்கும் அப்படின்னா மகா பாபிலோன் வீழ்ந்து விட்ட பிறகு. மகா பாபிலோன் கட்டி எழுப்பப்படும். அது எழுப்பப்பட்ட திரும்ப அது அழிக்கப்படும். அது அழிக்கப்பட்ட பிறகு தான் அர்மகெதோன் யுத்தம் நடக்குமோ. பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது. இதெல்லாம் வசனங்க பைபிள் இருக்குது. பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது. ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடு என்று மிகுந்த சத்தமிட்டு ஒரு தூதன் கூறவே, மேகத்தின் மேல் காணப்பட்ட மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அறுவடை செய்வதை பார்க்கின்றோம். ஒரு தூதன் சொல்றான், மேகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவரை பார்த்து ஒரு தூதன் சொல்றான், உங்க கையில அருவாளை இருக்குதுல்ல, அந்த அருவாளை நீட்டி அறுத்துடு, பூமியில அருவாளை நீட்டி பயிரெல்லாம் அறுத்துடு அப்படின்னு சொல்றான். அப்போ அப்படி சொல்லும் பொழுது இயேசு சாமி என்ன பண்றாரு? அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். கலசங்கள் ஊற்றப்படும் நிகழ்வுகள். 7 கலசங்கள் ஊற்றப்படும். 7 முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுதும் 7 கலசங்கள் ஊற்றப்படும் பொழுதும் இந்த பூமியில நடக்கிற தண்டனை, நியாய தீர்ப்பு, இதெல்லாம் தான் அறுவடை. அறுவடையின் ஒரு பகுதியாகவே இருக்கும். இந்த அறுவடையானது தொடர்ந்து கொண்டே போய் அர்மகெதோன் யுத்தத்தில் முடிவடையும். இந்த கலசங்கள் எல்லாம் முத்திரை உடைக்கப்பட்டு 7 முத்திரை உடைக்கப்பட்டு அப்படியே தொடர்ந்து வரும். அப்புறம் 7 கலசங்கள் ஊற்றப்படும். அந்த 7 கலசங்கள் கடைசியில் 7வது கலசம், 7வது முத்திரை, 7வது எக்காலம், இது 3 ஒரே நேரத்தில் நடந்து முடியும். முடிஞ்ச பிறகுதான் அர்மகெதோன் யுத்தம் நடக்கும். உலக வழக்கத்தின்படி அறுவடை செய்த பிறகுதான் தானியம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகின்றது. இப்போ நம்ம கூட இந்த பூமியில நிலத்துல பயிர் வைக்கிறோம். கேழ்வரகோ, சோளமோ, நெல்லோ, கோதுமையோ, ஏதோ ஒரு பயிர் வகையை நம்ம பயிரிடுறோம். பயிர் ஆயிட்ட பிறகு அறுத்து கொண்டு களத்துல சேர்க்கிறோம். உடனே நம்மளுக்கு தானியம் கிடைக்காதுங்க. அறுவடை செஞ்சு கொண்டு களத்துல போட்டு கொஞ்ச நாள் பொறுத்து 1 வாரமோ 4 நாளோ 10 நாளோ சென்ற பிறகுதான் அந்த தானியத்தை அடிச்சு களஞ்சியத்துல தானியங்களை சேர்ப்பாங்க. அறுக்கிறதுக்கும் களத்துல தானியங்களை சேர்க்கறதுக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்குதுங்க. இந்த பூமியில வழக்கத்தின்படி நேரம் இருக்குது.
அறுக்கிறதுக்கும் களஞ்சியத்தில் தானியங்களை சேர்க்கறதுக்கும் இடையில நேரம் இருக்குது. ஆனால் இந்த இடத்தில் இந்த அறுவடையில், இந்த உலக முடிவின் அறுவடைக்கு பற்றி ஆண்டவர் கொடுக்குற நியாய தீர்ப்பின் அறுவடை, இந்த இடத்தில் வரும் அறுவடையும் ஆலையில் சேர்ப்பதும், அதாவது திராட்சை பழம் பழுத்துடுச்சு, அதனால திராட்சை கொலையெல்லாம் அறுத்துட்டு வந்து ஆலையில போடு அப்படின்னு 14வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குதுங்க. அதான் அந்த வசனம். ஆலையில் சேர்ப்பதும் ஒரே நேரத்தில் தொடங்கி தனித்தனியாய் நடந்து கொண்டு போய் முடிவில் ஒன்றாகிவிடும். இப்போ திராட்சை பழங்களை வந்து பழம் பழுத்துடுச்சு. இப்போ பழம் பழுத்த உடனே அதுக்கு டைம் கிடையாது, சேர்த்து வைக்கிறதுக்கு டைம் கிடையாது. உடனே கொண்டு போய் ஆலையில போட்டு மிதிப்பாங்க, திராட்சை பழம் கிடைக்கும். இது வந்து எக்ஸாம்பிளுங்க. ஆலையில் சேர்ப்பது ஒரே நேரத்தில் தொடங்கி தனித்தனியாய் நடந்து கொண்டு போய் முடிவில் ஒன்றாகிவிடும். பூமியில் திராட்சை செடியில் இருந்து உண்டாகிற பலன்களே ஆலையில் சேர்க்கப்படுகின்றன. பூமியில நம்ம கூட திராட்சை தோட்டம் வச்சிருந்து திராட்சை பழத்தையெல்லாம் எடுத்தா அந்த திராட்சை ரசத்தை புழித்துக்கு ஆலை இருக்குது. ஆலையில கொண்டு போய் போட்டு புழிஞ்சி ரசத்தை எடுக்கிறோம். இங்க வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்துல திராட்சை பழத்தை பத்தி சொல்லி இருக்குது. திராட்சை பழத்தை ஆலையில போட்டு மிதின்னு இருக்குது. இந்த திராட்சை பழம் யார் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறோமா, பாழாக்குற அருவறுப்பு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து இறங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் பேசியிருக்கிறதுல இந்த விஷயத்தை நான் பேசியிருக்கிறோமா. இஸ்ரவேல் என்கின்ற திராட்சை செடியை எகிப்தில் இருந்து எடுத்து வந்து கானான் நாட்டிலே நடப்பட்ட திராட்சை செடி என்று சங்கீதம் 80வது அதிகாரம் 8வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் தான் திராட்சை செடி. இந்த திராட்சை செடியை நம் ஆண்டவராகிய தேவன் எகிப்திலிருந்த இந்த திராட்சை செடியை, இந்த இஸ்ரவேல் என்ற திராட்சை செடியை கொண்டு வந்து எங்க நட்டு வச்சாராம்? கானான் நாட்டில் நட்டு வச்சாராம். இந்த திராட்சை செடி, இஸ்ரவேல் என்ற திராட்சை செடியை. ஆனால் தேவன் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று எதிர்பார்த்த பொழுது அது கசப்பான பழங்களை தந்தது என்று ஏசாயா 5வது அதிகாரம் 1லிருந்து 7வது வசனங்களை இதை நாம் பார்க்கிறோம். அதாவது எகிப்திலிருந்து அந்த திராட்சை செடியை கொண்டு வந்து கானான் நாட்டில் கொண்டு வந்து ஆண்டவர் நட்டு வைக்கிறார். அது நல்லா வளர்ந்து நல்ல திராட்சை பழங்களை, நல்ல கனியை கொடுக்கும், நல்ல திராட்சை பழங்களை இது கொடுக்கும்னு ஆண்டவர் எதிர்பார்த்திருந்தார். ஆனா அது என்ன கொடுத்துச்சு? கடைசியில கசப்பான பழங்களை கொடுத்துச்சு அப்படின்னு ஏசாயா எழுதின திருமுகம், ஏசாயா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் இதை நம்ம பார்க்கிறோம். அதாவது நற்குலத்தால் செடியாய் உனை நாட்டினேன், அழிக்காமல் உனை சுற்றி வேலி அடைத்தேன், கோபுரமும் மாளிகையும் கட்டி முடித்தேன், கல் பொறுக்கி களை எடுத்து காத்திருந்தேனே, நீ தந்ததோ கசப்பான பழங்கள் அல்லவோ. கோபுரமும் மாளிகையும் கட்டி முடித்தேன், கல் பொறுக்கி களை எடுத்து காத்திருந்தேனே, நீ தந்ததோ கசப்பான பழங்கள் அல்லவோ. எருசலேம் குமார்த்தியே கேள், தீர்க்கதரிசிகளை கல்லெறிபவளே, இந்த நாள் கிருபையாய் தேவன் உனக்கு தந்த நாள், சிந்தித்து மனந்திரும்பிடு அப்படின்ற பாட்டை ஏற்கனவே நான் பாடி தனியாக வீடியோவை இந்த பாட்டை மட்டும் விட்டு இருக்கிறேன். அந்த பாட்டை கேளுங்க. இந்த ஏசாயா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 1லிருந்து 7 வசனங்களை பற்றி தான் அந்த பாடலாக இருக்கும். ஓசியாவினுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம் என்ன கூறுதுன்னா, அது தனக்குத்தானே கனி கொடுத்தது என்று பார்க்கிறோம். ஏசாயா அப்படி எழுதுறாரு. திராட்சை தோட்டத்து எஜமான் இதை வந்து பழைய ஏற்பாடு,
ஆண்டவர் வந்து ஏசாயா சொல்றது வந்து எகிப்திலேருந்து திராட்சை செடியை கொண்டு வந்து கானா நாட்டை நாங்கள் நட்டு வச்சேன், அது நல்ல பழங்களை தரும்னு நினச்சி பார்த்தேன், ஆனால் அது கடைசியில் எனக்கு கசப்பான பழத்தை கொடுத்துச்சு அப்படின்னு ஏசாயான் புத்தகத்தில் எழுதியிருக்குது. இதே புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஊழிய காலத்தில் உவமையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? திராட்சை தோட்டத்து எஜமான் தனது ஊழியக்காரரை திராட்சை தோட்டத்து கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி அனுப்பிய பொழுது தோட்டக்காரன் ஒருவனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள் என்று மத்தேயு 21 அதிகாரம் 33, 34 வசனங்களை நம்ம படிக்கிறோம், வாசிக்கிறோம். கடைசியாக எஜமான் தன் குமாரனை அனுப்பிய போது அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். கடைசியில் அந்த தோட்டத்துக்கு எஜமான் என்னுடைய மகனையே நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகனையே அனுப்புனாங்க. இவன் தான் தோட்டத்துக்கு சொந்தக்காரன், உரிமையாளன், இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தில் குத்திக்கு இருக்கிறவன் அடித்து கொண்டுபிட்டான் தோட்டக்காரன். இது வந்து புதிய ஏற்பாடு. யார் இந்த தோட்டக்காரன்? யார் இந்த தோட்டக்காரனாக்கா நம்ம பிதாவாகிய தேவன் தான் தோட்டக்காரன். கடைசி அனுப்பினார் பற்றியா மகன், அவர் தான் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை எருசலேம் நகரத்துக்கு வெளியே கொண்டு போய் சிலுவையில் சாகடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அதுதான் அதனுடைய திராட்சை தோட்டத்தினுடைய உவமை. பிற்பாடு இயேசு தாமே நல்ல திராட்சை செடியாக மாறிவிடவே இப்போ கொலை செஞ்சிட்டாங்க. எருசலேம் வெளியே கொண்டு போய் இயேசு சாமியை சிலுவையில் அடித்து கொலை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் அவர் என்ன செடியாக மாறிட்டாரா? நல்ல திராட்சை செடியாக மாறிவிடவே. இயேசு சாமி தான் நல்ல திராட்சை செடி. அவர் நல்ல திராட்சை செடியாக மாறிவிடவே அவருடைய சீடர்கள் அதன் கொடிகளாயினர். இயேசுவை பின்பற்றி வாழற 12 சீடர்களும் அவர்களுக்கு பின்னாடி வர எல்லாரும் இயேசு தான் செடி, நம்மெல்லாம் அவருடைய கொடிகளா ஆயிட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் பூமிக்குரிய திராட்சை செடி யாரு? இது வந்து இயேசு சாமி நல்ல திராட்சை செடின்னு சொல்லி சொன்னோம். அவரை பின்பற்றி வர 12 சீடர்களும் அவரை பின்பற்றி வரவங்களும் நல்ல திராட்சை செடியுடைய கொடிகளாக இருக்கிறாங்க. ஆனால் பூமிக்குரிய திராட்சை கொடி யாருன்னா அந்தி கிறிஸ்து தான் பூமிக்குரிய திராட்சை கொடி. அப்போ அதனுடைய கொடி யாரு அப்படின்னா அவனை ஏற்றுக்கொண்டு அவனை பின்பற்றி அவனை வணங்கி அவன் வழியாக செல்றவங்க தான் அந்தி கிறிஸ்துவனுடைய கொடிகளாக இருக்கிறாங்களாம். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 15 சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலை என்று குறிப்பிடப்படுவது தான் திராட்சை பழமிதி ஆலை என்று நாம் படிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள உக்கிரம் தேவனுடைய கோபம்தான் அந்த ஆலயம். பழத்தையெல்லாம் கொண்டு வந்து ஆலையில் போட்டு நல்லா புழிகிறோம், நம்ம புழிஞ்சு பழத்தை எடுக்கிறோம். அந்த ஆலைக்குது பற்றியா, அந்த ஆலத்தை ஆண்டவருடைய கோபாக்கினியா, கோபமா. அந்த கோபத்தில் யார் போட்டு மிதிக்கிறாரு? அந்தி கிறிஸ்துவையும் அவன் சேர்ந்த கூட்டத்தையும் தான் போட்டு மிதிக்கிறாரு. ஏன்னா அவங்க தான் இந்த பூமிக்குரிய திராட்சை கொடியாக இருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 19-20 வசனம் என்ன சொல்லுது? இந்த ஆலையை மிதிக்கின்றது என்பது இதில் கிறிஸ்துவின் பங்கு உள்ளது. அப்ப அந்த ஆலையை மிதிக்கிறது யாரு? ஆலையை மிதிக்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆலையை மிதிக்கிறாரு. இத ஏசாயா என்ன சொல்றாரு? 63வது அதிகாரம் 1-6 வசனங்களை இப்ப நம்ம படிக்கலாம் பாருங்க. ஏதோமிலும் அதில் உள்ள பொஸ்ரா பட்டணத்தில் இருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாக உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும்
வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆளையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கின்றது என்ன? நான் ஒருவனாய் ஆளையை மிதித்தேன், ஜனங்களின் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் ஒருத்தன் தான் ஆளை மிதிக்கிறேன், என்னோட கூட யாரும் சேர்ந்த ஆளையை மிதிக்கல. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரத்தின் மேல் தெரித்தது, என் உடுப்பெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். ஆளை மிதிக்கிறவனுடைய மிதிக்கும் பொழுது அந்த சாரெல்லாம் மேலே போட இல்லையா, அப்போ துணியெல்லாம் அழுக்காகும். இந்த கடைசி நாள உபதிரவ காலத்தில் ஆளையை மிதிக்கிறவர் யாருன்னா இயேசு சாமி தான் ஆளையை மிதிக்கிறவர். கோபம் என்ற ஆக்கினை, கோபம் என்ற உலைக்களம், கோபம் என்ற ஆலையில போட்டு அந்தி கிறிஸ்துவ அவன் சேர்ந்த கூட்டத்தையும் போட்டு மிதிக்கிறாராம். யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி மிதிக்கப்படும் பொழுது அந்த மனிதனுடைய இரத்தமானது ஆண்டவருடைய ஆடையின் மீதெல்லாம் படுத்து, அதான் சொல்றாரு, நான் அழுக்காக்கி கொண்டேன். நான் என் கோபத்தினால் அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரத்தின் மேல் தெரித்தது, என் உடுப்பெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். யாடையெல்லாம் கரையா போயிடுச்சு. நீதியை சரி கட்டும் நாள் என நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என்னை சேர்ந்த மக்களை மீட்டெடுக்கிற வருஷம் நேரம் வந்துடுச்சு. யாரு? இஸ்ராயல் மக்கள், யூதர்கள் மீட்டெடுக்கிற நேரம் வந்துடுச்சுன்றாரு. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் பயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து, வருது பார்த்தீங்களா? யார் மிதிக்கிறது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யார் மிதிக்கிறாரு? ஜனங்களை மிதிக்கிறாராம். ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே என்னுடைய கோபத்திலே அவர்களை வெறியாக்கி, வெறித்தனமா ஆக்ரோஷமா அவங்கள நான் மிதித்து அழித்து, அவர்கள் சாரத்தின அவர்களுடைய இரத்தத்தை, மனிதர்களுடைய இரத்தத்தை தரையிலே இறக்க பண்ணினேன் அப்படின்னு ஏசாயா எழுதின புஸ்தகம் 63வது அதிகாரம் 1-6 வசனம் சொல்லுது. இந்த ஆலையில அறுவடையும் ஆளை சேர்ப்பும். திராட்சை பழங்களை அறுத்து ஆலையில போட்டு மிதிக்கிறது. இந்த பூமிக்குரிய திராட்சை கொடி பழம் யாருன்னா அந்தி கிறிஸ்து தான். அவனோடு கூட சேர்ந்தவங்க தான் அவனுடைய கொடிகளாகவும், அந்தி கிறிஸ்து செடியாகவும், கொடிகள் அவனை சேர்ந்த கூட்டத்தாரும், அந்தி கிறிஸ்து சேர்ந்த மக்களை, அந்தி கிறிஸ்துவையும் அவனை சேர்ந்த மக்களையும் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோபம் என்ற ஆலையில போட்டு மிதிக்கிறாராம். மிதித்து அதுதான் உள்ள நேரம் நான் வாசித்து காட்டினேன் உங்களுக்கு. மனிதனுடைய ரத்தம் சாரா கீழே கொட்டின, மனிதனுடைய ரத்தத்தை நான் சிந்த வச்சேன். இத பாலஸ்தீனா நாடு முழுவதும் அந்த ரத்தம் அப்படி ஆலையில, ஆண்டவருடைய கோபம் என்ற ஆலையில மனிதர்களை போட்டு மிதித்து அழிக்கப்படும் பொழுது மனிதனுடைய இரத்தமானது பாலஸ்தீனா நாடு முழுவதும் பரவி தெற்கே ஏதோமிலும் பொஸ்ராவிலும் அதன் பரவுதல் இருக்கும். மானிட சங்காரத்தின் அகோரம் கட்டுக்கடங்காத மிகப்பெரிய அளவில் இருப்பதின் விளைவாய் குதிரையின் கடிவாளங்கள் மட்டும் இரத்தம் உயர்ந்து பெருகி வரவே பாலஸ்தீனா பள்ளத்தாக்குகள் யாவும் 1600 பர்லாங்கு, அதாவது 200 மைல் தூரத்துக்கு இரத்தமாய் வழிந்தோட நேரிடும்.
இப்போ நான் படிச்சது இதெல்லாம் 14வது அதிகாரம் கடைசி 19, 20 வசனத்தில் வருதுங்க. ஆலையில் போட்டு மிதிக்கிறது. 16,000 ஸ்தாதி, 1600 ஸ்தாதி அளவுக்கு ரத்தம் பெருகெடுத்து ஓடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஆண்டவருடைய கோபம் அந்தி கிறிஸ்துவையும் அவன் சேர்ந்த கூட்டத்தையும் ஆண்டவர் அழிப்பாரு. மனிதனுடைய சங்காரம் அகோரமா கட்டுக்கடங்காத மிகப்பெரிய அளவில் இருப்பதில் பெரிய இந்த பூமி முழுவதிலும் இருக்கிற மக்களை முக்கியமாக அந்த இஸ்ரவேலில் தான் வந்து சேருவாங்க. அந்த அர்மகெதோன் யுத்தத்துக்கு முன்னாடி எல்லாரும் அவங்க எல்லா ராஜாக்களும் அங்கே வருவாங்க. அப்போ எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சங்காரம் பண்ணி அழிப்பாரு. மானிட சங்காரத்தின் அகோரம் கட்டுக்கடங்காத மிகப்பெரிய அளவில் இருப்பதின் விளைவாகத்தான் குதிரையின் கடிவாளம் வெறிக்கும் மனிதனுடைய ரத்தம் பெருகெடுத்து ஓடும் அப்படின்னு வசனத்துல எழுதியிருக்குது. ஏசாயாவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும் என்ன சொல்லுதுன்னா, இந்த காலகட்டத்தை குறித்து பேசும் பொழுது இந்த ஆலையில இந்த திராட்சை பழத்தை போட்டு மிதிக்கிற காலம் இருக்குது பத்தியா? அந்த கிறிஸ்துவும் அவனை சேர்ந்த கூட்டத்தையும் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மிதிக்கிறாரு பத்தியா? அந்த காலகட்டத்தை ஏசாயா என்ன சொல்றாருனாக்கா, தேசம் இரத்தத்தால் வெறி கொண்டு போகும் என்றார். தேசம் இரத்தத்தால் வெறி கொண்டு இருக்கும் அப்படின்னு ஏசாயா சொல்றாரு. அது தாங்க இந்த 14வது அதிகாரத்துல வர 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் அறுவடையும் ஆளை சேர்ப்போம் அப்படின்ற, உம்முடைய அறிவாலை நீட்டி அறுத்து விடும் அப்படின்னு ஒரு தேவதூதன் சொன்னதும், இயேசுசாமி அவர் போய் எப்படி அறுவடை பண்ணாரு, எப்படி மிதிச்சாரு ஆலை, அவர் கோபம் என்ற ஆலையில எப்படி போட்டு அந்தி கிறிஸ்துவ கூட மிதிச்சாரு அப்படின்ற செய்தியை இப்போ நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு இருக்குதுங்க. அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிஜமும் நிழலாட்டமும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. உங்கள் டவுட்டு தீர்றதுக்காக அடுத்த வீடியோவை நான் போடுறேன். நீங்கள் பார்த்து இந்த செய்தி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. செய்தி கேட்டிங்களா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் என்னான்றது. அதனால் இதோட 14வது அதிகாரம் நம்மளுக்கு முடிவடைந்து விடுது. அடுத்த அதிகாரம் 15, 16 கலசங்கள் ஓட்டப்படுகிற நிகழ்ச்சிக்கு நம்ம போக போகிறோம். கலசங்கள் அது சீக்கிரம் முடிச்சிட்ட பிறகு 17வது அதிகாரமும் 18வது அதிகாரமும் மகா பாபிலோன், அதாவது அந்த தண்ணீரில் எழுப்பி வர ஒரு மிருகம், அந்த மிருகத்து மேலே ஒரு ஸ்திரீ அமர்ந்திருக்கிறா. அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். யார் அந்த மிருகம், யார் அந்த ஸ்திரீ, பாபிலோன்னா என்ன, அதை நல்ல விவரமாக நம்ம முதல் பாபிலோனை பற்றி தெரிஞ்சுக்கணும். பாபிலோனை பற்றி நல்லா தெரிஞ்சாதான் 18வது அதிகாரம் 19வது அதிகாரம் நம்மளுக்கு நல்லா புரியும். அதனால் சீக்கிரமாக 15, 16 முடிச்சிடுவோம். அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. 17, 18, 19, 17, 18 தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அது கொஞ்சம் நம்ம நிதானமாக பார்க்கலாம். நம்ம வசனமாக வரோம், புரிஞ்சுதுங்களா? ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு நான் சொல்லலை. ஒவ்வொரு வசனத்துக்கும் என்னென்ன அர்த்தம் சொல்லுது அப்படின்னு புட்டு தனித்தனியாக நம்ம பார்த்துருக்குறோம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒதுக்கிடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை தான் இருக்கிற புஸ்தகத்திலேயே ஒரு சுவாரஸ்யமான புஸ்தகம். அதை நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமான மற்றவங்களுக்கும் சொல்லணும். ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக நம்ம ஆதாயப்படுத்தணும். அதுக்காகத்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி நம்ம இப்போ பேசிட்டு வரோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
கமெண்ட்ஸ் கொடுங்க. அடுத்த நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். மாரநாதா.